ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் அம்மன் தோன்றிய வரலாறு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி நான் படித்ததே அதோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கதைக்குள்ளே போவோமா? பரசுராமனின் பெற்றோர்களாகிய ஜமதக்கனி முனிவரும் அவரது மனைவியாகிய ரேணுகா தேவியாரும் வாழ்ந்து வரும் காலத்தில் கார்த்தவீரியனின் புத்திரர்களால் ஜமதக்கனி முனிவர் இறந்தார். முனிவரின் மனைவி ரேணுகாதேவியுடன் தீப்புகுந்தார். ரேணுகாதேவியின் தேகம் வேகும் முன் இந்திரன் வருணனை கொண்டு மழை பொழிவித்து தீயை தணித்தான். அப்படியிருந்தும் ரேணுகாதேவியின் திருமேனியில் தீயினால் தீக்கொப்புளங்கள் உண்டாகி உடுத்தியிருந்த சீலையும் முற்றும் எரிந்துவிட்டது. திருமேனி தீக்கொப்புளங்கள் அரும்பிய வண்ணமும் சீலையும் ரேணுகாதேவியார் மக்கள் கண்ணில் பட்டது. அப்போது அங்கு அருகில் இருந்த வனத்திலிருந்து வேம்பின் தலைகளை ஆடையாக தரித்து கொண்டு அருகிலிருந்த புலைச்சேரியை அடைந்தார். அங்கு பசியால் வந்த ரேணுகாதேவியை அங்கிருந்த மக்கள் உணவு ஏதேனும் எண்ணி தங்கள் ஆகார பொருட்களான ரேணுகாதேவி அன்னைக்கு கொடுக்க அஞ்சி பச்சரிசி மாவு, வெல்லம், இளநீர், பானகம் முதலியன தந்து உபசரித்தனர். பசி நீங்கிய அம்மையார் அச்சேரியிலிருந்து விலகி சலவை தொழிலாளி ஒருவர் இல்லத்துக்குச் சென்று அங்கு அவர் கொடுத்த சீலையை பெற்று தரித்து கொண்டு மீண்டும் உயிர் பெற்று எழுந்த ஜமதக்கனி முனிவரும் துயர் உற்றபோது தேவர்கள் தரிசனம் தந்து ரேணுகாதேவியின் துயரம் போக்கினர். சமயம் சிவபெருமான் ரேணுகாதேவியார் முன் தோன்றி, நீ சக்தியின் அம்சமாதலால் நீ பூமியிலே இருந்து கிராமத்தில் உண்டாகும் தீமைகளை தவிர்த்தருள்வாய். நீ கொண்ட தீ கொப்புளங்களாகும். அதனால் உண்டாகும் துன்பம் தணிய நீ தரித்த ஆடைகளாகிய வேப்பிலையே அதற்குரிய மருந்தாகும். நீ புசித்த பச்சரிசி மாவு, வெல்லம், இளநீர் உனக்குரிய நெய்வேத்தியமாகும். 108 அம்மன் பெயர்களில் உன்னை ஆராதிப்போர் தீமைகளை விலக்கி அருள்வாய். உன்னை ஆராதிக்காதவர்களை வருத்தி அவர்கள் உன்னை ஆராதிக்கும்படி செய்து ஆட்கொள்வாய் என்று ஈசன் ரேணுகாதேவி அன்னையிடம் கூறி மறைந்தார்.